ஒரு பொண்ணு திருமணத்துக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற காரணத்தால, அந்த காதலன் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண கல்லாலேயே அடிச்சிருக்கிறாரு. ரொம்ப கடுமையான வார்த்தைகளால பேசியிருக்கிறாரு. இது தமிழகத்துல பார்த்தா ஒரு பெரிய ஏமாற்றமா தான் கருதப்படுது. இது என்னன்னு சொல்லிட்டு விரிவா சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. அமலா மற்றும் நவீன் பாத்தீங்கன்னா, 2 பேரும் கடந்த 2 வருடத்துக்கு மேல காதல் பண்றதா சொல்லப்படுது. அந்த பையன் நவீன் பாத்தீங்கன்னா, திருச்சியில இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரு அந்த பொண்ண சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த பொண்ணு வீட்ல பாத்தீங்கன்னா, அந்த திருமணத்துக்கு ஒத்துக்காத காரணத்தால 2 பேரும் பாத்தீங்கன்னா, திருச்சியில இருக்கிற ரேஸ் கோர்ஸ் இந்த வாக்கிங் ஏரியால பாத்தீங்கன்னா சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திக்கும் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, அந்த நவீன் அந்த பொண்ணு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ரொம்ப பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கல் எடுத்து அவங்கள ரொம்பவே பாத்தீங்கன்னா, கொடூரமா அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணோட ஷால் எடுத்து அந்த பொண்ணோட கழுத்த ரொம்ப கொடூரமா நெரிச்சிருக்கிறாரு. என்னதான் அந்த சீனியர் போலீஸோட குவார்டர்ஸ் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருந்தாலும், அந்த இடத்திலேயே அந்த சம்பவம் நடந்திருக்குது. என்னதான் நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் திட்டம் அறிமுகப்படுத்தி இருந்தாலும், இப்படி ஒரு கொடூர சம்பவம் ஒரு முக்கியமான இடத்திலே நிகழ்ந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நவீன் போலீசாரால கைது செய்யப்பட்டு அட்டெம்ப்ட் டூ மர்டர் அதாவது செக்ஷன் 109 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் கீழ அவர் மேல கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம பிஎன்எஸ் செக்ஷன் 296 அண்ட் உமன் ஹராஸ்மென்ட் ஆக்ட் கீழயும் அவர் மேல பாத்தீங்கன்னா வழக்கு போடப்பட்டிருக்குது. இவருக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட்டும் ஃபைனும் இல்ல லைஃப் டைம் இம்ப்ரிசன்மென்ட்டும் ஃபைனும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. இப்படியே ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா ஏமாற்றம் தான் நிலவக்கூடும். அதனால கண்டிப்பா அந்த நபர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம்.